ورحمة الله تعالى وبركاته. وعليكم السلام ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء وسيد المرسلين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ادعوا إلى سبيل ربك بالحكمة والموعظة الحسنة. صدق الله العلي العظيم. புகழனைத்தும் பூமான் நபியை படைத்த வல்லோன் அல்லாஹ்வுக்கே உரித்தாகுங்கள். மேலும் ஸலாத்தும் ஸலாமும் யாரும் படைக்காவிட்டால் பின்னையும் மண்ணையும் படைத்திருக்க மாட்டேன் என்று அல்லாஹ் தஆலா சொன்னாரோ அத்தகைய எம்பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி ஒழுகிய உத்தம சத்திய சஹாபா பெருமக்கள், தாபிஈன்கள், தபஉத் தாபிஈன்கள், குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக. அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பேச போனால் அதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி மக்களுக்கு இஸ்லாமுடைய அந்த அழைப்பை விடுத்தார்கள் என்பதை பற்றி நாம் பேச கண்டிப்பாக கடமைப்பட்டு இருக்கிறோம். அல்லாஹ் தஆலா தனது அருள்மறையாம் திருக்குர்ஆனிலே சொல்கிறான், உதுஉ இலா சபீலி ரப்பிக பில் ஹிக்மதி வல் மௌஇதத்தில் ஹஸனா. நபியே, நீங்க உங்களுடைய ரப்பின் பக்கம் ஹிக்மத்தை கொண்டும் அழகிய உபதேசங்களை கொண்டும் நீங்க மக்களை அல்லாஹ்வின் பக்கம் அழையுங்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா அருள்மறையாம் திருக்குர்ஆனிலே சொல்லி காட்டுறான். அதற்கு இலக்காக திகழ்ந்தவர்கள் தான் எம்பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆரம்ப காலத்து மக்கள் எப்படி இருந்தார்கள்? சினா செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஏன் ஒரு பிறந்த சிறிய ஒரு பெண் குழந்தையை வதைக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். பெண்களை அவர்களுக்கு மத்தியில் மதிப்பே இல்லாத அளவுக்கு வைத்திருந்தார்கள். மிகப்பெரிய பாவங்கள் செய்து கொண்டிருந்தார்கள். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மத்தியில் ஒரு ஒற்றை சுடராக, ஒரு சூரியனாக தோன்றிய நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மக்களுக்கு மத்தியில் இஸ்லாத்தை மிகவும் அழகாக எத்தி வச்சு கிட்டத்தட்ட அவர்கள் மொத்தமா 23 வருஷம் தான் இஸ்லாமுடைய அழைப்பை விட்டாங்க. அதுல கிட்டத்தட்ட 1,24,000 சஹாபா பெருமக்களை தன்னுடைய சஹாபா பெருமக்களை உருவாக்குவது மட்டுமின்றி அவர்கள் ஒவ்வொருவரும் ஸல்லல்லாஹு அவர்கள் வார்த்தைக்கு ஏற்ப அஸ்ஹாபி கன்னுஜும் வபி ஐயிஹி மிக்ததைத்தும் இஹ்ததைத்தும் என்ற ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த சஹாபாக்கள் நட்சத்திரத்தை போனவர்கள். அவர்கள் யாரோ ஒருத்தரை பின்பற்றினாலும் நீங்கள் நேர்வழி அடைந்து விடுவீர்கள் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அந்த வார்த்தை கிடங்க அந்த 1,24,000 சஹாபாக்களையும் மாற்றி அமைத்தவர்கள் எம்பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல கோணத்தில், அதாவது அன்பு காட்ட வேண்டிய இடத்தில் அன்பை காட்டி, பாசம் காட்ட வேண்டிய இடத்தில் பாசம் காட்டி, பண்பை காட்ட வேண்டிய இடத்தில் பண்பை காட்டி, தண்டிக்க வேண்டிய இடத்தில் தண்டித்து, திருத்த வேண்டிய இடத்தில் திருத்து, கண்டிக்க வேண்டிய இடத்தில் கண்டித்து, இது போன்ற பல எல்லா விஷயத்திலும் நாயகம் அவர்கள் மக்களுக்கு இஸ்லாத்தை எத்தி வைத்தார்கள் என்பவர்களே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் தஆலா இந்த இஸ்லாத்துடைய அந்த அழைப்பு பண்ணி அல்லாஹ் சொன்ன உடனே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல்ல தன் குடும்பத்துக்கு சொல்றாங்க, அப்புறமேட்டுக்கு எல்லா மக்களுக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதுல மக்கால எத்தி வைக்கிறாங்க. மக்கா நபர்கள் அவளுக்கு இஸ்லாத்தை ஏத்துக்கிற சரி மதீனாவுக்கு தாயிஃபுக்கு போறார். தன்னோட பக்கத்து ஊரில் அவர்களாவது இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள கூடாதா என்ற அவர்களுடைய அந்த ஆசை தாயிஃபுக்கு போறாங்க. ஆனா தாயிஃப்ல இவர்கள் நினைத்தது போல் அல்ல. அங்க மக்கள் எல்லாருமே அவர்கள் சொல்லாலும் செயலாலும் துன்புறுத்தினாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சிறுவர்களை ஏவி விட்டு கண்ணால் அடிச்சு துரத்துனாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரத்தம் சிந்தியவர்களாக ஒரு தோட்டத்துல வந்து அமர்றாங்க. அங்க அத்தாஸ் அப்படின்னு சொல்லுவார் ஒரு அந்த தோட்டத்துக்கு வேலைக்காரர். அவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து இறக்கம் வந்து அந்த தோட்டத்திலிருந்து பேரிச்சம்பழங்களையும் தண்ணியையும் எடுத்துட்டு போய் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட போய் தராங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சமயத்துல கூட பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்ற வார்த்தையை சொல்லி சாப்பிடுறாங்க. அத்தாஸ் சொல்றாங்க, இது எங்க ஊர் பக்கம் சொல்ற வார்த்தை மாதிரி இருக்கு என்பதாக அத்தாஸ் சொல்றாங்க.
அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஆமா உங்க ஊர் என்ன அப்படின்னு சொன்ன போது அந்த நபர் அட்டா சொல்றாரு, எங்க ஊர் நைனுவா அப்படின்னு சொன்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அப்படியா, அது என்னோட சகோதரர் யூனுஸ் பின் மத்தா அவங்க இஸ்லாமிய பணிய ஏற்றி வச்ச ஊராச்சு என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல, அதே இடத்துல நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கையில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். இந்த இடத்துல நாம் கவனிக்க வேண்டியது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஊருக்கே இஸ்லாத்தை எத்தி வைத்தார்கள். ஆனால் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்கவில்லை. ஆனால் அந்த ஒரு மனிதருக்காவது இஸ்லாத்தை எத்தி வைப்போமே, அவராவது முஸ்லீம் ஆவார், அந்த ஒரு மனிதருக்கு இஸ்லாத்தை சொன்னாங்க. அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு முஸ்லிமாக கூடிய பாக்கியத்தை அந்த அத்தாஸ் அவர்களுக்கு கொடுத்தான். அது மட்டுமல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க செயலை பார்த்து எத்தனை நபர்கள் தெரியுமா இஸ்லாத்தை ஏற்றியுள்ளார்கள். அதில் ஒரு நபர் தான் ஸுல்குரைஸரத்துல் யமானி. இவங்க மதீனாவுல மஸ்ஜித் நபவியில தெரியாம அவங்களுக்கு தெரியல, இந்த மாதிரி மஸ்ஜித் நபவி தொடுகிற இடம் தெரியல, அங்க போய் மரஞ்சலம் கடிச்சிடுறாங்க. அதை பார்த்துட்டு சஹாபாக்களை அடிக்க வராங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்க சஹாபாக்கள் தடுத்து விட்டு இவர் இது இருங்க அவர் முழுசா போகட்டும் என்பதாக சொல்றாங்க. அவர் முழுசாக மலஞ்சலம் கழித்து விட்டு வருகிறார். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்பாக அவர்களை அழைத்து சொன்னார்கள், இங்க பாருங்க, இது மஸ்ஜித் நபவி, இது திக்ர்கள் குர்ஆன் வழங்கப்படும் இடம், அல்லாஹ்வின் ஞாபகம் செய்யப்படும் இடம், அல்லாஹ்வை வணங்கும் இடம், இந்த இடத்துல நம்ம செய்யக்கூடாது நபி நாயகம் அவர்கள் சொல்லிவிட்டு தானே அந்த நஜீஸை சுத்தம் செய்யறாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தானே அந்த நஜீஸை சுத்தம் செய்யறாங்க. இதை பார்த்தோன்னே அந்த காட்டாளி ரொம்ப வேச்சு போறாரு. அவர் நாயகம் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். பின்பு அவர் ஊருக்கு போய், நான் இந்த மாதிரி சிறப்புமிக்க மனிதர்களிடத்திலிருந்து வந்திருக்கிறேன், அவர் ரொம்ப மிக நல்லவர், அவரை நீங்க ஏற்றுக்கோங்க சொல்லி அந்த ஊரே கூட்டிட்டு வந்து பல லட்சக்கணக்கான மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். நண்பர்களே, நாயகம் அவர்கள் அந்த ஒரு செயலின் காரணமாக எத்தனை நபர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். அது மட்டுமல்ல, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை ஒரு போரில் சுமாமா பின் வசால் அப்படின்றவங்க கைது செய்யப்படுறாங்க. அப்போ அவங்களோட மதீனாவோட தூண்ல கட்டி வச்சிருக்காங்க. 3 நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டி வச்சுட்டு 3ஆவது நாள் விட்டுறாங்க. ஒரு நாள் சுமாமா பின் வசால் என்ன தெரியுமா செஞ்சாரு, டைரக்டா போய் ஒரு குளத்துல குளிச்சுட்டு வந்து நாயகம் அவர்களிடத்தில் இஸ்லாத்தை இருக்கிறார். அப்பொழுது அவர் வார்த்தையை சொல்கிறார், இதுவரை எனக்கு பிடிக்காத முகம் உங்கள் முகம்தான், ஆனால் இன்னிலிருந்து எனக்கு பிடித்த முகம் உங்கள் முகம்தான் என்பதாக சொல்கிறார். அப்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 நாட்கள் நாயகம் அவர்கள் சஹாபாக்களுடன் இருந்த செயல், அவர்களுடைய பேச்சு, அவர்களுடைய பண்பை பார்த்து எத்தனை நபர்கள் இஸ்லாத்தை ஏற்றுள்ளார்கள். அது மட்டுமல்ல, அழைப்பு பணியில முழுமையாக்கப்பட்டது நாயகம் அவர்களுக்கு தான். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் 950 வருஷம் இஸ்லாத்தை எத்தி வச்சாங்க. ஆனா அவங்க மக்கள் ஏற்றுக்கொள்ளல. ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை எடுத்து பார்த்தால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரபா மைதானத்துல பேசுறாங்க. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ரொம்ப நேரம் பேசுறாங்க. அதுல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை பார்த்து கேட்கிறாங்க, நான் இந்த மாதிரி எல்லா விஷயத்தையுமே உங்களுக்கு எத்தி வச்சு விட்டேனா, இஸ்லாத்தை பத்தி எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு எத்தி வச்சு விட்டேனா என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜத்துல் விதால அரஃபா மைதானத்தில் என்று கேட்கிறாங்க. அதற்கு எல்லா சஹாபாக்களும், யார் ரசூலல்லாஹ் நீங்க ஒரு விஷயத்தை கூட விடல, யார் ரசூலல்லாஹ் எல்லா விஷயத்தையும் இஸ்லாத்தை பற்றி எல்லா விஷயத்தையும் எங்களுக்கு சொல்லிவிட்டீர்கள் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சஹாபாக்கள் அனைவரும் சொன்னார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வானத்தை பார்த்து அல்லாஹும்ம ஷஹத் அல்லாஹும்ம ஷஹத் அல்லாஹும்ம ஷஹத் என 3 முறை சொன்னார்கள். அப்பதான் அல்லாஹ் தஆலா தன் அருள்முறையாம் திருக்குர்ஆன்ல ஒரு ஆயத்தை இறக்குறார், அல் யௌம அக்மல்து லக்கும் தீனுக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்கும் இஸ்லாம் தீனா. இன்று உங்களுடைய மார்க்கத்தை, இன்னைக்கு உங்களோட தீனை நான் பரிபூர்ணமாக்கிட்டேன், இஸ்லாமிய மார்க்கத்தை உங்களோட மார்க்கமா நான் ஏற்றுக்கொண்டேன் என்பதாக அல்லாஹ் தஆலா அந்த இஸ்லாத்தை பரிபூர்ணமாக்கி வச்சார். ஆக நாயகம் அவரோட அழைப்பு பணிதான் பரிபூர்ணமாக கியாமத் வரை உள்ள எல்லா மனிதர்களுக்கும் சேர்த்து பரிபூர்ணமாக ஆகப்பட்டது. நண்பர்களே, அப்படிப்பட்ட எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்துகளை பேணவும் அவர்கள் மீது காதல் கொள்ளவும் வாழ்நாள் ஒரு முறையாக அவர்களை கண்டு கழிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. ஆமீன். வ ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.